புது வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகும் கூட மனோஜும் ரோகிணியும் அவங்க வீட்டுக்கு கெஸ்ட்டாக வந்தவங்கள கூட கவனிக்க தெரியாத அளவுக்கு ஒரு கூறுகட்டத்தனமாக தான் இருக்காங்கிறதும், இன்னொரு பக்கம் வந்து ஏதோ மீனாவை தான் சமைக்க சொல்லணுங்கும் போது இவர் போய் சாப்பாடு வாங்கிட்டாருன்னு பார்சல் வாங்குறேன்னு முத்து போகிறாரு, அதுக்கும் பேசாமல் இருக்காங்க. இதுவே நம்ம கொஞ்சம் எரிச்சலாக இருந்துச்சு. சாப்பாடெலாம் வாங்கிட்டு வரதுக்கு முன்னாடி பேங்க் ஆஃபீஸர்ஸ் வந்துடுறாங்க. ஸோ அவங்க வீட்டெல்லாம் பார்த்து முடிச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து 2 கோடி ரூபா நாங்கள் வந்து லோன் தரோங்கிறாங்க. எதை பேஸ் பண்ணி அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் வந்து அதுக்குள்ளார மனோஜுக்கு வந்து 2 கோடி ரூபாய்க்கு லோன் தரதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் அவர் ஏற்கனவே 30 லட்ச ரூபாய் எங்கெங்கேயோ இருந்த காசுலாம் வச்சு புரட்டி கொடுத்தாரு. 70 லட்ச ரூபா பாக்கி விழுது. இப்போ 70 லட்ச ரூபா எப்படி புரட்டலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே 2 கோடி என் பிள்ளை கடன் தராங்கன்னு சந்தோஷப்பட்டு இருக்கும் பொழுதே கரெக்டாக இப்போ புதுசாக ஒரு பிளானை போடுறாரு மனோஜ். என்னன்னா வந்து எனக்கு வீட்டில் சொத்தில் பங்கு இருக்குல்ல, ஏன் 70 லட்சத்தை எனக்கு கொடுத்துருங்கிறாங்க. வீட்டுக்கு உனக்கு என்னடா சொத்து இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம வீடு இருக்குல்ல, வீட்டை விற்றுருக்குங்கிறாங்க. வீடு உங்கள் அம்மாவோட வீடு என் பேரில் எழுதி கொடுத்துருக்காங்க அவ்வளோதாங்க போது மற்றவங்களாம் என்ன நினச்சிட்டு இருக்க, வீட்டை கொடுத்து நாங்கள் எங்கடா போகிறதுனா எனக்கு வீடு வாங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவன் அதை வச்சு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு 70 லட்ச ரூபா வச்சு என்ன ரெஸ்டாரண்ட் ஆரம்பிப்பாருன்னு நமக்கு தெரியல. இன்னொருத்தர் ட்ராவல்ஸ் ஆரம்பிச்சு பாராம். ஸோ அதனால் காசை பிரித்து கொடுங்கன்னா சரி எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாம். வீட்டுக்கு எங்கே போகிறது, வாடகை வீட்டுக்கு போகணுமா, நீ மட்டும் சொந்த வீட்டுக்கு போயிட்டு அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை மனோஜ் கிட்ட. மனோஜ் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, நான் வாங்குறது பிடிக்காம நேரம் பண்ணுறீங்க, பொறாமையில் பண்ணுறீங்க அப்படிங்கிறாரு. மீனாட்டை கத்துறாரு. எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க. சட்டக்காலரை பிடிச்சா அவர் அடிக்க வேற போக டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க அம்மா முடிவு எடுக்கட்டும்ட்டாரு அண்ணாமலை. ஆனால் அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஏன் சொத்து அது, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு விஜயா சொல்லிட்டாங்க. விஜயா சொன்னதுக்கப்புறமா ஏன் ரோமையால் வந்து ரோகிணி பேர் தானே, அவங்க அப்பாவை கொடுக்க சொல்லு அப்படிங்க. உடனே இவங்க வேறு வழி இல்லாமல் அவங்க மாமாட்ட பேசியே தீரணுன்னு உடனே ஃப்ரெண்டு வித்யாவுக்கு கால் பண்ணிட்டாங்க. வித்யாட்ட வந்து இவங்க வித்யா இதை மாற்றி மாற்றி காமெடி பண்ணி கலாய்ச்சிட்டு இருக்க. இவங்க பேசிகிட்டே இருந்து கொஞ்சம் எப்படியாச்சும் பணம் வேணும், முடியாதா, புரியுதுன்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருக்காங்க. உன் மாமா ப்ரௌன் மணியால் 70 கிலோ கறி வேணால் கொடுக்க முடியும், 70 லட்ச ரூபாலாம் கொடுக்க முடியாது. அவங்க கிண்டல் பண்ணி முதல்ல எப்போ மாட்டிக்க போகிறேன்னு தெரியலடின்னு இன்னும் வச்சிடறாங்க. இதுக்கு நடுவில் மீனாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. நாங்களே வழியை பார்த்துக்குறோம், நாங்கள் ஏதாச்சும் ஒரு வழியில் நாங்கள் பணத்தை ஏற்பாடு பண்ணிக்கிறோம் அப்படின்னு மனோஜ் சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் கோவமாக போயிடுறாங்க. இதில் ரவி ஸ்ருதி எல்லாம் வேறு வருத்தப்படுறாங்க. என்ன இவ்வளோ மோசமாக இருக்காங்க, முத்து ரொம்ப நல்லவராக தான் இருக்காரு அப்படின்னு ஸ்ருதி சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு கலையபரங்களுக்கு இடையில் இப்போ தான் வந்து ஜீவா கனடாவிலேருந்து வந்து அவங்க கால் பண்ணி இதுக்கு பிறகாச்சும் வந்து ரோஹிணியும் மனோஜும் இந்த திருட்டுத்தனம் பண்ணது இந்த 30 லட்ச ரூபா மேட்டர்லாம் தெரிய வருமாங்கிறத பார்க்கலாம். இவ்வளோ பெரிய வீடு வாங்க காசு இருக்குது, எங்கள்கிட்ட கொடுக்க காசு இல்லையாடா, எங்கள்கிட்ட வாங்கின கடன் தான் எங்கள் அப்பாட்ட தூக்கிட்டு போன காசுன்னு இன்னும் இதுங்க ரெண்டும் கேட்க மாட்டேங்குது.